ரொம்ப நேரமா நம்ம அமைதியா வந்துட்டு இருக்கோம். வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்துட்டாங்களா? இவன் எனக்கு பழக்கப்பட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஹிட்டாச்சி, உச்சிஹா, நாகட்டோ. உனக்கு வேணும்னா நம்ம 2 பேரும் சந்திச்சு நிறைய நாட்கள் ஆன மாதிரி இருக்கலாம். ஆனா எனக்கு சில நிமிஷங்கள் தான் போன மாதிரி தோணுது. நீ இப்ப ரொம்பவே மாறிட்ட நருட்டோ. நைன் டெயில்ஸோட சக்ரா இப்போ என்னுடைய கண்ட்ரோல்ல. இதுதான் என்னுடைய சக்ரா மோட். அப்படியா? நைன் டெயில்ஸோட பவரை எப்படி கட்டுப்படுத்தணும்னு கத்துக்கிட்டியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் அவனு ஒரே வாதியார்கிட்ட படிச்சவங்க தான். அதனால என்ன இது ஆச்சரியப்படுத்தல. என்னாலதான் அவன் அந்த வித்தையை கத்துக்கிட்டான். வாய்க்கு வந்ததா அடிச்சு விடாதீங்க. வெறுப்ப மொத்தமா கடந்து வர முடிஞ்சுதா நருட்டோ? ஆமா, உண்மையான வலினா என்னங்கறத நீங்க தானே எனக்கு கத்து கொடுத்தீங்க. நம்புற எல்லாருமே தேவைப்படுறப்ப எனக்கு உதவியா நின்னு இருக்காங்க. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நானும் உங்ககிட்ட சில முக்கியமான கேள்விகள் கேட்கணும். Tails and nine tails. With those 2 cards up my sleeve, I've won. இது சமையாடா தானே? அப்படின்னா கிசம கொன்னுட்டீங்களா? கண்ட்ரோல் பண்றாங்க, மறந்துட்டியா? சொல்றது புரியுதா? நான் பாத்துக்கிறேன். சாஸ்கே எங்க? லீஃப் வில்லேஜ பழி வாங்காம விட மாட்டேன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். முதல்ல இந்த ஊர் மேல அவனுக்கு அப்படி என்ன கோவம்? அந்த டாப் சீக்ரெட் மிஷனை பத்தி அவன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் லீஃப் வில்லேஜ அழிக்கணும்னு முடிவு எடுத்தான். என்ன சீக்ரெட் மிஷன்? எல்லாம் மாதராவால. அந்த உண்மை எல்லாத்தையுமே மாதரா என்கிட்டயும் சொல்லிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. உச்சியா கிளான சேர்ந்தவங்க லீஃப் வில்லேஜ அபகரிக்க பார்த்தாங்களா? அவ சொல்றது உண்மைதானா ஹிட்டாச்சி? ஆஸ்கேவையும் ஹிடன் லீஃப் வில்லேஜையும் காப்பாத்துறதுக்காக தான் நீ உன்னை கெட்டவனா காட்டிக்கிட்டன்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல என்ன பத்தின உண்மைகளை அந்த மாதரா கிட்ட யார் சொல்லிருப்பா? இப்ப ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா? ககாஷி சென்சைக்கும் கேப்டன் யமட்டோவுக்கும் தான் இத பத்தி தெரியும். அது உண்மையான எங்களுக்கும் தெரியாது. ககாஷி சென்சை இத பத்தி பேசக்கூடாதுன்னாரு. ககாஷி சொன்ன மாதிரியே நீ இந்த விஷயத்துல அமைதியா இருந்தாலே போதும். அடடா, என் உடம்பு என் கட்டுப்பாட்டுல இல்ல. நீ ரொம்ப லாபகமா தப்பிச்ச நருட்டோ. இப்ப ரொம்ப பலசாலி ஆயிட்டேன். சாஸ்கேவ பத்திரமா நீதான் பாத்துக்கணும். என்னாலதான் இது முடியும் நான் நம்பினது வீண் போகல. என்னால சுயமா நகர முடியல. சமரிங் ஜுட்சு. கொஞ்சம் பின்னாடி பாரு. ஃபீனிக்ஸ் ஃப்ளவர் ஜுட்சு. ஐயோ, சிங்கத்துக்கிட்ட இருந்து கூட தப்பிக்கலாம், ஆனா இந்த கில்லர் கிட்ட இருந்து முடியாது. ஜுட்சு. தயவு செஞ்சு என் கண்ணை பாக்காதீங்க. ஏய், எழுந்திருப்பி. கில்லர் பி என்னெல்லாம் பண்ணுவேன்னு பாக்குறியா? நீ இவனை அடிக்க இவன் பெருசாயிட்டே தான் இருப்பான். ஆக்டோபஸ் தாத்தா, ஜாகிரதையா இருங்க. அமதேரா சுசுகியோ மேல மாட்டீங்க, உங்க கதை அவ்வளவுதான். அது மாங்ககியூ ஷாரிங்கன். ஒரு வழியா அது வெளியே வந்துருச்சு. என் வாயில இருந்து ஒரு காக்காவா? அது அமாதெரசு. ஆல்மைட்டி புஷ். என்னது? அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அமாதெராசு. ஹிட்டாச்சி உச்சியா ரீஅனிமேஷன் ஜுட்சு அவன் மேல வேலை செய்யல. அமாதெராசு. இங்க என்ன நடக்குது? பயப்படாத. இப்ப நான் யார் கட்டுப்பாட்டிலையும் இல்ல. ஒரு புது கெஞ்சிட்சு மூலமா என் எதிரியோட ஜுட்சுவை முறிச்சிட்டேன். ரீஅனிமேஷன் ஜுட்சுவை நான் செயலிழக்க வச்சிட்டேன். ஒரே ஒரு கெஞ்சிட்சுவால மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஷிஷுயி உச்சிஹாவோட மாங்கேக்யூ ஷாரிங்கன். அது ஒரு அல்டிமேட்டான கெஞ்சிட்சு. கோட்டோ அமட்சுகாமி. எனக்கு புரியல. ஷிசுயி உச்சிகாவுடைய பவர்ஃபுல்லான கெஞ்சுட்சு யூசர் டெலிபோர்ட்டர் ஷிஷுயி அவர்தானே? நம்ம ஊரை பாதுகாக்கிறதுக்காக ஷிஷுயோட கண்கள்ல அதை பதுக்கி வச்சிரு. இந்த கட்டளையிட்டு இருந்த காகத்தை தான் அன்னைக்கு நான் உனக்காக கொடுத்துட்டு போன நருட்டோ. அத எதுக்காக எனக்கு கொடுத்த? ஒரு உண்மையான ஷினோபி தன்னை வெளிக்காட்டிக்க மாட்டான். இதை எனக்கு சொல்லி கொடுத்ததே ஷிஷுயி தான். இடது கண்ணை என்கிட்ட கொடுத்தான்.
ஊரை பாதுகாக்க பயன்படுத்திக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிஷுவை போலவே தூய்மையா இருந்த உனக்கு தான் நான் அந்த கண்ணை கொடுத்திருந்தேன். அஸ்கேவை நீ உன் தம்பியா பாக்குறதா சொன்ன. அதனால உன்னால மட்டும்தான் அவனை தடுக்க முடியுன்ற முடிவுக்கு நான் அப்பவே வந்துட்டேன் நருட்டோ. ஒருவேளை அவன் என் கண்ணை எடுத்திருந்தா பார்த்த மறுகணமே உனக்குள்ள இருக்க காகம் வெளியே வந்து அவனை தாக்க தொடங்கி இருக்கும். சாஸ்கே மேல கோட்டோ அமத்சுகாமியை கேஸ் பண்ணி இந்த ஊரை காப்பாத்துறது தான் என்னோட திட்டமாவே இருந்துச்சு. என்ன நம்பினதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு மேல நம்ம கிராமத்தை நான் பாதுகாக்கிறேன். ஷிசோவியோட கண்ணு கூட இங்கதான் இருக்கா. இன்னும் எத்தனை நல்லது நடக்க போகுதுன்னு தெரியல. Almighty push! மறைஞ்சிட்டானா? இதா Almighty push! நரியன்! என்னோட சக்கரவை உரிய ஆரம்பிச்சிட்டியா? பெயினுடைய எல்லா வெர்ஷன்ல இருக்கிற ஜூட்சுவையும் உன்னால பயன்படுத்த முடியும். ஆனா இது என்ன ஜூட்சுன்னு தான் எனக்கு தெரியல. இவனால தான் நின்ஜுட்சுவை அப்சர்வ் பண்ண முடியுமே. நாகட்டோ, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு. இது என்ன ஜூட்சுன்னு சொல்லு. பிரயோஜனமே இல்ல, ஏன்னா அவன் சுயநினைவுலயே இல்ல. அந்த ரிவைவர் பெயினுடைய ஜூட்சுவா தான் இருக்கணும். ஜிகோகோவை பயன்படுத்தி உடம்பையும் ஆன்மாவையும் மறைச்சு வச்சு இப்படி பண்ண அந்த மாதராக்கு தெரிய வரதுக்கு முன்னாடியே அந்த 2 செஞ்சுரிக்குமே எனக்கு சொந்தமாயிடுவாங்க. போச்சுடா. இதான் சுசானவா? நல்ல வேளை டைம்க்கு காப்பாத்துன. அந்த நாகட்டோவும் சும்மா இல்ல. ஒரு செகண்ட்ல எனக்கே உயிர் பயத்தை காட்டிட்டான். அவன் எல்லாரும் பெயின்னு கூப்பிடுவாங்க. அவனுக்குள்ள சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் உடைய பவர் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. Planetary devastation. கருப்பு கலர் ஸ்பியரோட ஈர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ஜுட்சு ரொம்ப மோசமானது. நகாட்டோ தன்னோட கிராவிட்டியோட கோரை தான் ஸ்பியர் வடிவத்துல இப்ப வெளியே விட்டுருக்கான். அதை அழிக்கிறது தான் இதுக்கான ஒரே தீர்வு. அதோட கோரை ஒன்னா சேர்ந்து தாக்கணும். சரியா குறி வைக்க முடியுமான்னு சொல்ல முடியல. நீ குறி வைக்கலனாலும் உன் தாக்குதல் அதை நோக்கி தான் போகும். இவ்வளவு வேகமா அட்டாக் பண்றேன். யாசாகா பீட் Nail this ball! ராசன் ஷூட்டிங். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட ஹிட்டாச்சி. சீக்கிரமே நீ அடைக்கப்படுவ. கடைசியா நீ எதுவும் சொல்ல விருப்பப்படுறியா? நருட்டோ, இப்ப நம்ம மாஸ்டர் இருக்கிற உலகத்துக்கு போக போறேன். இந்த ட்ரையாலஜியோட கடைசி பக்கம் நீதான் நருட்டோ. நாகட்டோவால கூட அதுல இருந்து தப்பிக்க முடியல. இப்ப என்னோட பிரம்மாஸ்திரத்தை வெளியே கொண்டு வரதை தவிர எனக்கு வேற வழி இல்ல. இந்த ரீஅனிமேஷன் ஜுட்சுவை எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் இந்த ரீஅனிமேஷன் ஜுட்சுவை நிறுத்திடுறேன். மாதராவோட கதையை நீங்களே முடிச்சிருங்க. ஒவ்வொரு ஜுட்சுவுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சா மட்டும் போதும். நான் அதை தடுத்து நிறுத்துறேன். க்ளோன் ஜுட்சு. நீ 9 tails சக்கரமோட நிறையவே பயன்படுத்திட்ட போல. ரீஅனிமேஷன் ஜுட்சுவை எப்படி தடுக்கணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அந்த வேலையை என்கிட்ட விட்டுரு. போற நான் தடுத்து நிறுத்துவேன். ஏன்னா இது என்னுடைய கடமை. அக்கறை வச்சவங்க தான் நீ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம்னு சொன்னல. இப்போ உன்கிட்ட பவர் இருக்கிறதால நீ அவங்கள மறந்துட்டா அவனுக்குள்ள பிடிவாதமும் ஈகோவும் அதிகமாயிடும். நீயும் மாதராவை போல ஆயிடுவ. எல்லாத்தையும் நீயே பண்ணணும்னு நினைக்காத. என்ன நீ அப்படி பண்ணா கண்டிப்பா தோத்து போயிடுவ. உன் அப்பா மினாட்டோ ஒரு ஹொகாகேவா அவரோட கடமைகளை முடிக்கிறதுக்கு காரணம் உன் அம்மா குஷினாவோ அவரோட நண்பர்களோ அவருக்கு துணையா நின்னதுதான். மக்கள் ஏத்துக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நீ ஹொகாகே ஆகக்கூடாது. மக்களால ஏற்கப்பட்டவங்க மட்டும்தான் ஹொகாகேவா ஆக முடியும். என்னைக்கு உன் நண்பர்களை மறந்துடாத. அதுவும் சரிதான். நான் தான் தேவையில்லாம உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்.
என்ன கேட்டா இதை விட சக்தி வாய்ந்த விஷயம் ஒண்ணு உன்கிட்ட இருக்குன்னு சொல்லுவேன். என்னது? ஷிஷுயோட தூய்மையான மனசு உன்கிட்ட இருக்கு. ஷிஷுயோட கண் தேவைப்படாது. சாஸ்கேவை தடுக்கிறதுக்கு நீ இப்ப இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும். என்ன சொல்ற? நீ இங்க தானே இருக்க, போய் சாஸ்கே கிட்ட பேசு. அவன் கண்டிப்பா. வேண்டாம், நானே எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்சுதான் நான் தோத்து போயிட்டேன். இந்த வேலைய உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன். நருட்டோவை பத்திரமா பாத்துக்கோ. கண்டிப்பா பாத்துக்கிறேன். ஹிட்டாச்சி, நாம கிளம்புவோமா ஆக்டோபஸ் தாத்தா? நிறைய வேலை இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.